ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜிடபிள் புலாவ் வந்துட்டு நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுக்கப்புறம் வதக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் அரிசி வச்சு கூட பண்ணலாம், நம்ம சாப்பாடு ரைஸ் வச்சு கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் அனைஸ், ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஜாதிபத்திரி, 2 கிராம்பு, ஒரு மராட்டி முக்கு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அது கூடவே ஒரு பல் பூண்டு, இது வந்துட்டு பெரிய பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கடல் பாசி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கையளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். அதில் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு 5 to 6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றிட்டு அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் 1 கப் அளவு, அப்புறம் பச்சை பட்டாணி, கேரட் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வந்துட்டு ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு காஞ்ச பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மசாலா கூட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கணக்கு வச்சு நான் வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். அது நல்லா கொதி பிடிச்சி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு விசில் ஹையில் விட்டுறலாம். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டீம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு நல்லா பொறுமையாக சுற்றியில் இருந்து எடுத்து விடலாம். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விடுங்க. நீங்கள் நடுவில் கரண்டி விட்டு இல்லை குழி கரண்டி விட்டு எடுத்தோன்னா ரைஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி முட்டை வறுவல் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் வெஜ் வறுவல் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். கூடவே தயிர் பச்சடி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.